Welcome to King Ravanan channel. If you like this video, give comment, like and share. இந்தியாவின் மிக நீளமான நதிகள். இந்தியா ஒரு மாறுபட்ட நாடு. இந்தியா இமயமலை மற்றும் தீபகற்ப நதிகளின் மிகப்பெரிய வலையமைப்பைக் கொண்டுள்ளது, மேலும் இது நதிகளின் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாடு முழுவதும் ஏராளமான ஆறுகள் ஓடுகின்றன. கங்கை நதி இந்தியாவின் மிக நீளமான நதியாகும், இது உலகின் 3வது பெரிய நதியாகவும் உள்ளது. பல பழங்கால நாகரிகங்கள் இந்தியாவில் ஆறுகளின் கரையில் செழித்து வளர்ந்தன. இந்தியாவில் உள்ள ஆறுகள் ஒவ்வொரு உயிரினத்தின் உயிர்நாடியாக இருப்பதால் வணங்கப்படுகின்றன. அவற்றின் மூலத்தின்படி, இந்தியாவில் உள்ள ஆறுகள் இமயமலை நதிகள் மற்றும் தீபகற்ப நதிகள் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடிப்படையில், இந்திய நதி அமைப்பு இமயமலை நதிகள் மற்றும் தீபகற்ப நதிகள் என 2 பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய நதிகளில் பெரும்பகுதி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் பாய்கிறது. இந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும் 3 ஆறுகள் மட்டுமே உள்ளன. சிந்து, கங்கா, யமுனா, பிரம்மபுத்ரா போன்ற நதிகள் இமயமலை ஆறுகள் மற்றும் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆகியவை தீபகற்ப ஆறுகள். இந்தியாவின் மிக நீளமான 10 நதிகள். 1. கங்கை நதி, 2525 கிலோமீட்டர். இந்தியாவில் கங்கை என்று அழைக்கப்படும் கங்கை இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான நதியாகும், கங்கை தெய்வமாக வணங்கப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக, இது உலகின் மிக மாசுபட்ட நதிகளில் ஒன்றாகும். இமயமலையில் உயர்ந்து, இது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையில் இருந்து உருவாகி வங்காள விரிகுடாவில் காலியாக உள்ளது. கங்கை இந்தியாவின் 4இல் ஒரு பகுதியை வடிகட்டுகிறது, மேலும் அதன் படுகை நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்களை ஆதரிக்கிறது. கங்கை இந்தியாவின் மிக நீளமான நதி மற்றும் உலகின் 3வது பெரிய நதி ஆகும். உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவை இந்த நீர்வளத்தின் கீழ் இருக்கும் மாநிலங்கள். கங்கையின் கடைசி பகுதி பங்களாதேஷில் முடிகிறது. 2. கோதாவரி நதி, 1464 கிலோமீட்டர். கங்கைக்குப் பிறகு இந்தியாவின் 2வது மிக நீளமான நதி கோதாவரி. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்து வேதங்களில் போற்றப்பட்டு வருகிறது, மேலும் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தை வளர்த்து வருகிறது. கோதாவரி தென்னிந்தியாவின் மிக நீளமான நதியாகும், இது தட்சிங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நதி மகாராஷ்டிராவின் ட்ரயம்பகேஸ்வர், நாசிக் ஆகியவற்றிலிருந்து உருவானது மற்றும் சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் ஆந்திரா வழியாக செல்கிறது, மேலும் வங்காள விரிகுடாவில் 1450 கிலோமீட்டர் நீளத்தை உள்ளடக்கியது. 3. யமுனா நதி, 1376 கிலோமீட்டர். யமுனா நதி கங்கையின் மிக நீளமான துணை நதியாகும். உத்தராகண்டின் உத்தரகாஷியில் உள்ள பண்டர்பூஞ்ச் சிகரத்தில் உள்ள யமுனோத்ரி பனிப்பாறையிலிருந்து யமுனா உருவாகிறது. இது உத்தரகண்ட், டெல்லி, இமாச்சலப் பிரதேசம், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் 1376 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்கிறது. 4. நர்மதா, 1312 கிலோமீட்டர் கொண்டதாகும். நர்மதா நதி, ரேவா என்றும் அழைக்கப்படுகிறது, தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி. நர்மதா மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் மலைத்தொடரில் இருந்து உருவாகிறது. இது இந்தியாவின் 7 புனித நதிகளில் ஒன்றாகும், மேலும் இந்துக்களின் பல்வேறு பண்டைய எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1300 கிலோமீட்டர் க்கு மேல் சென்ற பிறகு இந்த நதி அரேபிய கடலில் இணைக்கிறது. 5. கிருஷ்ணா நதி, 1300 கிலோமீட்டர். கிருஷ்ணா நதி, கிருஷ்ணவன் என்றும் அழைக்கப்படுகிறது, மகாராஷ்டிராவின் மகாபலேஷ்வருக்கு அருகிலுள்ள மேற்குத் தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகிறது. இது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்கள் வழியாக ஓடி, இறுதியாக ஆந்திராவின் வங்காள விரிகுடாவில் காலியாக உள்ள இந்தியாவின் மிக முக்கியமான தீபகற்ப ஆறுகளில் ஒன்றாகும். 6. சிந்து நதி, 1114 கிலோமீட்டர். சிந்து நதி என்பது பண்டைய சிந்து சமவெளி நாகரிகத்தின் பிறப்பிடமாகும், மேலும் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டப்படுவதாகவும் நம்பப்படுகிறது. சிந்து நதி மன்சரோவர் ஏரியிலிருந்து தோன்றி லடாக், கில்கிட் மற்றும் பால்டிஸ்தானை கடந்து செல்கிறது. பின்னர் நதி பாகிஸ்தானுக்குள் நுழைகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சிந்து நீர் ஒப்பந்தம் சிந்து நதியால் கொண்டு செல்லப்படும் மொத்த நீரில் 20% இந்தியா பயன்படுத்த அனுமதிக்கிறது. சிந்து நதியின் முக்கிய துணை நதிகளில் சில காபூல் நதி, ஜீலம், செனாப், ரவி, பியாஸ் மற்றும் சட்லெஜ் நதி ஆகியவை அடங்கும். சிந்து நதியின் மொத்த நீளம் 3180 கிலோமீட்டர். இருப்பினும், இந்தியாவுக்குள் அதன் தூரம் 1114 கிலோமீட்டர் மட்டுமே. 7.
பிரம்மபுத்ரா 916 கிலோமீட்டர். இந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றான பிரம்மபுத்ரா திபெத்தில் உள்ள இமயமலையின் அங்சி பனிப்பாறையில் உருவாகிறது. அங்கு இது எர்லுங் சாங்போ நதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நதி அருணாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள் நுழைக்கிறது. பின்னர் அது அசாம் வழியாகச் சென்று இறுதியாக பங்களாதேஷுக்குள் நுழைக்கிறது. பிரம்மபுத்ரா டெல்டாவில் 130 மில்லியன் மக்கள் மற்றும் 6 இலட்சம் பேர் நதி தீவுகளில் வாழ்கின்றனர். மேலும் இந்த நதி அசாமின் வாழ்க்கைக் கோடு என்று பிரபலமாக அறியப்படுகிறது. 8. மகாநதி நதி 890 கிலோமீட்டர். மகாநதி என்பது சமஸ்கிருதமான மகா பெரிய மற்றும் நாடி நதி ஆகிய 2 சொற்களின் கலவையாகும். இந்த நதி சத்தீஸ்கரின் சிஹாவா மலைகளில் இருந்து உருவானது மற்றும் ஒடிசா மாநிலம் வழியாக அதன் முக்கிய பகுதியை பாய்க்கிறது. மகாநதி நதி இந்திய துணைக் கண்டத்தில் உள்ள வேறு எந்த நதியையும் விட அதிக மண்ணை குவிக்கிறது. உலகின் மிகப்பெரிய மண் அணை ஒடிசாவின் சம்பல்பூர் நகரத்திற்கு அருகிலுள்ள மகாநதி ஆற்றில் ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ளது. ஹிராகுண்ட் அணையின் பின்னால் 55 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹிராகுட் நீர்த்தேக்கம் உள்ளது. இது ஆசியாவின் மிக நீளமான செயற்கை ஏரிகளில் ஒன்றாகும். 9. காவேரி 800 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். காவேரி அல்லது காவிரி என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நதி. கர்நாடகாவின் கோடகு மாவட்டத்தில் உள்ள தலகவேரியில் மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருந்து காவேரி உருவாகிறது. இந்த நதி கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக தென்கிழக்கு திசையில் பாய்ந்து தமிழகத்தின் வங்காள விரிகுடாவில் காலியாகிறது. கோடகு மலைகளிலிருந்து டெக்கான் பீடபூமிக்கு செல்லும் பயணத்தில் காவேரி நதி ஸ்ரீரங்கப்பட்டண மற்றும் சிவனசமுத்ராவில் 2 தீவுகளை உருவாக்குகிறது. காவேரி நதி தெற்கின் கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. 10. தப்தி நதி 724 கிலோமீட்டர். தப்தி நதி தீபகற்ப இந்தியாவில் இருந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் வழியாக பாய்ந்து அரேபிய கடலில் காலியாகிறது. கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி ஓடும் இந்தியாவில் உள்ள 3 தீபகற்ப நதிகளில் இதுவும் ஒன்றாகும். தப்தி நதி மெல்காட் காட்டில் வனவிலங்குகளை வளர்த்து ஆதரிக்கிறது. இது வளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு பிரபலமானது. நதியை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் உங்கள் அறிவை அதிகப்படுத்தலாம், எனவே இந்த பதிவில் இணைத்துள்ளோம். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். 1. தட்சிங்கா கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? பதில்: கோதாவரி நதி தட்சிங்கா என அழைக்கப்படுகிறது. 2. நன்னீர் டால்பின்களுக்கான வீடு எது? பதில்: கங்கை நதி என்பது புதிய நீர்நிலைகளுக்கான வீடு. 3. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? பதில்: கங்கை நதி இந்தியாவின் மிக நீளமான நதி. 4. சிந்து நதியின் மொத்த நீளம் என்ன? பதில்: சிந்து நதியின் மொத்த நீளம் 3180 கிலோமீட்டர். 5. தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? பதில்: நர்மதா நதி, ரேவா என்றும் அழைக்கப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி. வெறிகொண்ட சிவபக்தன் பத்து தள்ளரா வள்ளன் அடிகாத வர்ணம்